Hi friends, welcome to Kingmaker Science Academy Daily Newspaper Analysis. ஸோ இன்றைக்கி நம்ம இம்பார்ட்டன்ட் நியூஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியன் எக்ஸ்பிரஸோட ஹெட்லைன்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸ், எஃப்ஏடிஎஃப்லேருந்து மீட்டிங் ஜூனில் நடக்க போகுது. ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ இது 1989 பாரிஸில் ஸ்டார்ட் பண்ண ஒரு இன்டர் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாதிரி டெரரிஸ்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ், டெரரிஸ்ட்டுக்கு ஃபினான்ஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸை பார்த்தீங்கன்னா கிரே லிஸ்ட், பிளாக் லிஸ்ட்டில் போடுவாங்க. ஸோ இப்போ 2018 பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் கிரே லிஸ்ட்டில் வச்சுருந்தோம். இப்போ அந்த கிரே லிஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா வெளியே எடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பகல்காமில் டெரர் அட்டாக் நடந்ததில்லை. பாகிஸ்தான் கவர்மெண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃப் பார்த்தீங்கன்னா லோன் ஆக்சஸ் கொடுத்துருக்காங்க. இதை இந்தியன் கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ ரெகுலராக நடக்கக்கூடிய ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் மீட்டிங்கில் இந்த டைம் இந்தியாவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய கண்ட்ரீஸ் ஓட்டிங் பண்ணாங்கன்னா எகைன் பாகிஸ்தான் எதில் போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரே லிஸ்ட்டில் போகும். அப்போ இந்த காம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த கிரே லிஸ்ட்லேருந்து வெளியே எடுத்தால் சில காம்ப்ளைன்ஸ் ப்ரொசீஜர் அவங்க ஃபாலோ பண்ணியிருக்கணும். ஆனால் பாகிஸ்தான் அதை ஃபாலோ பண்ணவே இல்லை. ரெகுலராக பார்த்தீங்கன்னா அவங்க டெரரிஸ்ட் குரூப்புக்கு அவங்க ஃபினான்ஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இந்த ஜூனில் மீட்டிங் நடக்க போகுது. இது இயர்லி 3 times இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படிங்கிற மீட்டிங் நடக்கும். ஈவன் தோ பாகிஸ்தான் இஸ் நாட் அ மெம்பர் ஆஃப் எஃப்ஏடிஎஃப், ஏஷியன் குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப்பில் எஃப்ஏடிஎஃப் பாகிஸ்தான் மெம்பராக இருக்காங்க. ஆனால் இந்தியா மெம்பர் ஆஃப் போத் எஃப்ஏடிஎஃப் அண்ட் ஏஷியன் ரீஜனல் குரூப்லேயும் மெம்பராக இருக்கிறாங்க. அப்போ இந்தியானால என்ன பண்ண முடியும்னா மேக்சிமம் இந்த மீட்டிங்கில் அவங்க பாகிஸ்தானோட டெரரிசத்துக்கு அப்போஸ் பண்ணக்கூடிய கண்ட்ரீஸ்க்கு நம்ம ஒரு சப்போர்ட் கேட்டு ஓட்டிங் அப்படிங்கிறது பண்ண முடியும். இப்போ இந்த எஃப்ஏடிஎஃப்ல சில கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்லேயே சில கண்ட்ரீஸ்லாம் இருக்குது. ஸோ எக்ஸாம்பிள் இந்த ஆப்பிரிக்காவில் இருக்கக்கூடிய சில கண்ட்ரீஸ்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் லிஸ்ட்லேயே வச்சுருக்காங்க. இந்த மாதிரி கென்யா, மொனாக்கோ, நேபாள், அதே மாதிரி சவுத் ஆஃப்ரிக்கா, வியட்நாம், இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிரே லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. ஸோ நார்த் கொரியா, ஈரான், மியான்மர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளாக் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ கீழே பார்த்தோம்னா இந்த எஃப்ஏடிஎஃபோட ப்ளீனரி மீட்டிங் 3 times நடக்கும். ஃபெப்ரவரியில் ஒன்று நடக்கும், ஜூனில் ஒன்று நடக்கும், அக்டோபரில் நடக்கும். இந்த எஃப்ஏடிஎஃப்ல டோட்டலாக எவ்வளோ கண்ட்ரீஸ் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 members இருக்கிறாங்க. ஸோ நியர்லி 200 கண்ட்ரீஸ் இந்த எஃப்ஏடிஎஃப் ரெக்கமெண்டேஷன்ஸ் அவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. அப்போ பாகிஸ்தான் பார்த்தீங்கன்னா மெம்பர் கிடையாது. ஆனால் இந்தியா பார்த்தீங்கன்னா 2 குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா மெம்பராக இருக்கிறாங்க. ஸோ அப்போது இந்த எஃப்ஏடிஎஃப் மீட்டிங் நடக்கிறனால இந்த டைம் பாகிஸ்தானை எகெயின் கிரே லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இன்க்ளூட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது ப்ரிலிம்ஸ் ஆஸ்பெக்டில் இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷனில் எஃப்ஏடிஎஃப்ல இந்தியா மெம்பரா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அதே மாதிரி மெயின்ஸில் பார்த்தோம்னா பேப்பர் 2, ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 2ல் இன்டர்நேஷ்னல் ரிலேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தானில் வரும். ஜென்ரல் ஸ்டடீஸ் 3ல் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் செக்யூரிட்டியில் பார்த்தீங்கன்னா மணி லாண்டரிங், அதே மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபினான்சியல் டெரரிசம், அந்த டாப்பிக்கில் இந்த ஆர்டிகிள் வரும். ஸோ நெக்ஸ்ட்டு இது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான நியூஸு. நேற்று ஆப்பிளோட சிஇஓ டிம் கூக்குக்கு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் ஒரு ட்வீட் போட்டிருந்தாரு. ஸோ என்ன ட்வீட்னா, நான் லாஸ்ட் வீக் ஆல்ரெடி வார்ன் பண்ணியிருந்தேன், ஐஃபோன்ஸ் யூஎஸ்ல சேல்ஸ் பண்ணக்கூடிய ஐஃபோன் இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் ஆகக்கூடாது. நீங்கள் யூஎஸ்ல சேல்ஸ் பண்ணக்கூடிய ஐஃபோனை மேனுஃபேக்சரிங் யூஎஸ்ல தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு டொனால்ட் ட்ரம்ப் வார்ன் பண்ணியிருந்தாரு. அப்போ நேற்று ஒரு ட்வீட்டே போட்டு, இன்கேஸ் நீங்கள் ஐஃபோனை இந்தியாவில் மேனுஃபேக்சரிங் பண்ணி யூஎஸ்ல சேல் பண்ணீங்கன்னா நான் 25% டேரிஃப் அப்படிங்கிறது போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வார்ன் பண்ணியிருக்காரு. அப்போ நமக்கு தெரியும், ஆஃப்டர் கோவிட் ஆப்பிளோட ஐஃபோன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா டைவர்சிஃபை பண்ணியிருக்கிறாங்க. சைனா மட்டுமே பேஸ் பண்ணியிருந்த மேனுஃபேக்சரிங்கும் அசம்பிளிங் பேஸும் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்திருக்குது. அப்போ மார்க்கெட் அனலிஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா, இன்னொரு 2 or 3 months இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்த ஐஃபோன் ப்ரொடக்ஷன் எவ்வளோ இருக்குன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டில் இருக்க ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய 25% இந்தியாவில் தான் வரும் அப்படின்னு சொல்றாங்க. அதுலேயும் இப்போ வரக்கூடிய ஃபாக்ஸ்கான் டெக்னாலஜி அவங்க சென்னையில் தான் அவங்க சூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இந்த ட்ரம்ப்போட இந்த வார்னிங் இது எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு நம்மளுக்கு இனிமேல் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இன்னும் நம்ம நேற்று பார்த்தோம், இந்தியாவோட அந்த காமர்ஸ் மினிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா யூஎஸ்க்கு போயிருக்கிறாரு ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் பற்றி பேசுறதுக்கு. ஒரு இன்ட்ரீம் ட்ரேட் அக்ரிமெண்ட்டும் சைன் இருக்குது. அப்போ இது ஒரு லாங் நெகோசியேஷனுக்கு அப்புறம் தான் இது என்னங்கிறது தெரிய வரும். இது மூலம் நம்மளுக்கு என்ன தெரிய வருதுன்னா, இப்போ இந்தியா பார்த்தீங்கன்னா நிறைய டெக் கம்பெனிஸ்க்கான ஒரு மேனுஃபேக்சரிங் பேஸாக மாறுது அப்படின்னு சொல்லி தெரிய வருது. ஏன்னா அவர் ட்வீட்லேயே எக்ஸ்பிளிசிட்டாக என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, இந்தியா தான் மென்ஷன் பண்ணியிருக்காரு, இந்தியா அதர் கண்ட்ரிஸ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ அப்போ அந்த 25% டேரிஃப் அப்படிங்கிறது போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரம்ப் வார்ன் பண்ணியிருக்காரு. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் டெக்னாலஜி இல்லைனா ட்ரேட் ரிலேஷன்ஸு இல்லை இந்தியா யூஎஸோட பைலேட்டரல் ட்ரேட் அக்ரிமெண்ட்டில் நம்மளுக்கு ப்ரிலிம்ஸில் கொஸ்டின் கேட்பாங்க. மெயின்ஸில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பேப்பர் 2ல் இந்தியா யூஎஸ் கமர்ஷியல் ரிலேஷன்ஸ் வச்சு நம்மளுக்கு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு
நமக்கு தெரியும் டெல்லியிலேருந்து ஸ்ரீநகர் போன ஒரு ஃப்ளைட் வந்து பார்த்தீங்கன்னா டர்புலன்ஸ் ஹெயில் ஸ்டாமில் வந்து நம்மளுக்கு வந்து மாட்டி ஒரு டர்புலன்ஸ் வந்து நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ வந்து அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா, இண்டிகோ வந்து ஆப்ரேட்டர்ஸ் வந்து என்ன கேட்டாங்கன்னா, பாகிஸ்தானோட ஏர்ஃபோர்ஸ் கிட்டையும் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் கிட்டையும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பத்தான்கோட்டை தாண்டி பிஓகேக்குள்ளே வந்து ஆக்சஸ் கொடுக்க சொன்னாங்க ஃப்ளைட்டு. பட் என்னது இந்தியன் ஏர்ஃபோர்ஸில் கொடுக்க முடியாது, ஏன்னா அவங்க வந்து நோ ஏர் ஜோன் வச்சிருக்காங்க பாகிஸ்தானில். பாகிஸ்தானும் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா இப்போ வார் போயிட்டு இருக்கனால இந்தியாவும் பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஏர் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஏர்க்ராஃப்ட் வேணால் வந்து வார் ஏர்க்ராஃப்ட் வந்து ஃப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இந்த இன்சிடென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 36,000 ஃபீட்டுக்கு மேலே போயிட்டு இருந்த ஒரு இண்டிகோ ஏர்க்ராஃப்ட் வந்து டர்புலன்ஸில் வந்து இருந்து அதுக்கப்புறம் ஆக்சஸ் கொடுக்காம அதுக்கப்புறம் அதுலேயே வந்து அவங்க மெயின்டைன் பண்ணி கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த விங் ஏர்க்ராஃப்டோட நோஸ் மட்டும் பார்த்தீங்கன்னா டேமேஜாக இருக்குது. ஸோ இப்போ இது வந்து டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன், ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் சொல்லிட்டு ஒரு மினிஸ்ட்ரி இருக்குது. அதில் டிபார்ட்மெண்ட் தட் இஸ் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் ஒருத்தர் இருக்கிறாரு. இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, ஏர்போர்ட் ஆப்ரேட் பண்ணுறது, பிரைவேட் ஏர்லைன்ஸ்க்கு வந்து ஆக்சஸ் கொடுக்குறது, இதெல்லாம் யார் பார்த்துக்கிறாங்கன்னா டிஜிஎஸ்ஏ தான் வந்து பார்த்துக்குது. அதே மாதிரி ஏர்போர்ட்டோட எக்ஸ்பேன்ஷன் அதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து பார்த்துக்கிறாங்க. ஸோ இன்னொன்று, இன்னைக்கு ஹெட்லைன்ஸில் வந்து ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறோம், எல்ஆர்எஸ். அதாவது இந்தியாவிலிருந்து ஃபாரின் யூனிவர்சிட்டிஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இங்கிருந்து வந்து பார்த்தீங்கன்னா டாலர்ஸ் ஆர் ஃபாரின் கரன்சிஸ் தான் நீங்கள் வந்து வாங்கிட்டு போகணும். அதில் வந்து நம்ம எல்ஆர்எஸ் ஸ்கீமில் எவ்வளோ வந்து அலோவ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா $250,000 அப்படிங்கிறது வந்து நம்ம ஆர்பிஐ வந்து அலோவ் பண்ணுது. இப்போ இந்த ஒரு டேட்டா வந்துருக்குது. என்ன டேட்டானா, போஸ்ட் கோவிட்ல ரொம்ப கம்மியாக வந்து ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அப்ராடுக்கு போய் வந்து படிக்கிறதும் அதில் ஸ்பெண்ட் பண்ண மணி ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிறது ஃபினான்ஷியர் 24-25 தான். இப்போ லாஸ்ட் இயர் பார்த்தா $3 பில்லியன் இருந்திருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா $2 பில்லியன் தான் வந்திருக்குது. ப்ரீ கோவிட்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து $5 பில்லியன் வந்து இருந்திருக்குது. அப்போ டாப் 3 யூனிவர்சிட்டிஸ் வந்து இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணக்கூடிய கண்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ், கனடா, யூகே. அப்போ இந்த 3 கண்ட்ரீஸ்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குறைஞ்சிருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹையர் ஸ்டடீஸ்க்கு வந்து இந்தியா வந்து போகிறதில்ல அப்படின்னு சொல்லி இந்த டேட்டா வச்சு நமக்கு தெரியுது. இது லிபரலைஸ்ட் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லக்கூடியது யூபிஎஸ்சியில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் எக்கனாமியில் வந்து வரும். இந்த பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டு, எல்ஆர்எஸ், தென் ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸு, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஐஎம்எஃபோட அந்த பேஸ்கெட் ஆஃப் கரன்சிஸில் வந்து பார்த்தீங்கன்னா எல்ஆர்எஸ் அப்படிங்கிற ஸ்கீம் வந்து வரும். அப்போ இன்னைக்கு வந்து ஹெட்லைன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் வந்து இந்தியன் எக்ஸ்பிரஸில் வந்து வந்திருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு, நேற்று பிஎம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் ஈஸ்டில் வந்து இன்வெஸ்டர் சம்மிட் வந்து மீட் பண்ணி ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பிஎம் வந்து என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாடா செமிகண்டக்டர் பிளான் நம்ம வந்து லாஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா இனாகிரேட் பண்ணியிருக்கிறோம். இன்னைக்கு வந்து அது வந்து ஆப்ரேஷனுக்கு வரப்போகுது. அப்படி வந்துச்சுன்னா நார்த் ஈஸ்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா செமிகண்டக்டரோட ஹப்பாக இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் வந்து நார்த் ஈஸ்ட்ல வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டே கிடையாது, நார்த் ஈஸ்ட்ல வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டே கிடையாது, நார்த் ஈஸ்ட்ல கனெக்டிவிட்டியே கிடையாது. ஸோ நார்த் ஈஸ்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர் டெவலப்மெண்ட் ஏரியாங்கிறது இன்னைக்கு அந்த டேக் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வரும்போது அது வந்து மாறும். நமக்கு தெரியும் கான்ஸ்டியூஷன்லையும் நமக்கு வந்து நார்த் ஈஸ்ட் டெவலப்மெண்ட்ஸ் கவுன்சில் ஒன்று கொண்டு வந்து ஸ்பெசிஃபிக்காக நம்ம டார்கெட் பண்ணி அந்த டெவலப்மெண்ட் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ நேற்று நடந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த் ஈஸ்ட்ல நடந்த ஒரு இன்வெஸ்டர் சம்மிட்ல பிஎம் வந்து மேட் இன் இண்டியா, தென் மேக் இன் இண்டியா இனிஷியேட்டிவ், இப்போ நம்ம பார்த்தா ஆப்பிள் ஐஃபோன் மேக் இன் இண்டியா கேம்பெயினில் போயிட்டு இருக்குல்ல. ஸோ அது மாதிரி செமிகண்டக்டர்ஸ் பிளான்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வர்றது ஒரு பெரிய இதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. டாட்டா மட்டுமே எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27,000 crore வந்து ஒரு செமிகண்டக்டர் பிளான்ட் வந்து அசாமில் வருது. இதுக்கு அடுத்து குஜராத்தில் ஒன்று வருது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ யூபியில் ஒன்று பார்த்தோம். ஒரு லாஸ்ட் மந்த் வந்து பார்த்தீங்கன்னா கேபினெட் வந்து அப்ரூவ் பண்ணி யூபியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய செமிகண்டக்டர் பிளான்ட் அப்படிங்கிறது வந்து வரப்போகுது. ஸோ இது நமக்கு பேப்பர் 3 எக்கனாமிக் டெவலப்மெண்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாலிசி இனிஷியேட்டிவ்ஸ் ஆர் ஸ்கீம் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் சொல்லுங்க கீழெல்லாம் இது வந்து டாபிக் வந்து வரும். ஸோ இது வந்து இன்னைக்கு நியூஸ் கவர்மெண்ட் நியூஸில் வந்த இது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிக்கல் 142ன்னு சொல்லுவாங்க கான்ஸ்டியூஷனில், ஒரு எக்ஸ்ட்ராடினரி பவர் வந்து ஃபார் ஜஸ்டிஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுவாங்க. அப்போ என்னன்னா, போக்சோ ஆக்டில் இருக்கக்கூடிய ஒரு அக்யூஸ்டு வந்து விக்டிம் வந்து பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுக்காக அந்த அவர் கொடுக்கப்பட்ட அந்த போக்சோவில் இருக்கக்கூடிய ஐபிசி செக்ஷன்ஸ் அதே மாதிரி அதில் இருக்க ஒரு கிரைமை வந்து இவங்க எடுத்து விட்டுருக்குறாங்க. ஏன்னா அந்த அக்யூஸ்டு வந்து 10 years 20 years வந்து ஜெயிலுக்கு போகிற மாதிரி இருந்ததுன்னா அந்த விக்டிம் பாதிக்கப்படுவாங்க. ஏன்னா இப்போ வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க, அவங்களுக்குன்னு சைல்டு இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. அப்போ இது அஃபெக்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு யூனிக்கான ஒரு டிசிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்கிறாங்க. இவன் வந்து நாங்கள் லா ஃபாலோ பண்ணணும், ஸ்டாட்யூட்டை ஃபாலோ பண்ணணும், போக்சோ ஆக்டை ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் மீறி நாங்கள் ஏன் ஆர்டிகல் 142 யூஸ் பண்ணுறோம்னா, அந்த அக்யூஸ்ட் வந்து இன்னைக்கு வந்து அந்த விக்டிம் கூட மேரேஜ் பண்ணி ஒரு ஃபேமிலியாக இருக்கிறனால இப்போ நம்ம இதை வந்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பர் 1ல் சொசைட்டியில் வந்து வரலாம்.
சொசைட்டியில் வரக்கூடிய அந்த சைல்டு மேரேஜ் அதே மாதிரி வந்து போக்சோ ஆக்ட் அந்த மாதிரி இதெல்லாம் வந்து வரலாம். ஸோ இன்னைக்கு இது வந்து சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்த ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஆர்டிகல் 142 பற்றி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியன் எக்ஸ்பிரஸோட எடிட்டோரில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இங்கே வந்து குட் மான்சூன் இட் வில் பி ஐசிங் ஆன் த கேக் ஃபார் அன் எக்கனாமி தட் ஹஸ் எமர்ஜ் ஃப்ரம் ப்ரோலாங்டு பீரியட் ஆஃப் ஹை ஃபுட் இன்ஃப்ளேஷன். ஸோ நான் நேற்று ஒரு ஆர்பிஐயோட இன்டர்னல் ரிப்போர்ட் ஒன்று பார்த்தோம். 2024 வந்து நல்லா ஒரு குட் ஹார்வெஸ்ட் கொடுத்துருக்குது. கேரிஃப் சீசனில் நல்லா வந்து பம்பர் ஹார்வெஸ்ட் வந்துருக்குது. ராபி சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பம்பர் ஹார்வெஸ்ட் வந்துருக்குது. இப்போ நம்ம பார்க்குறோம் மேலேயே வந்து ப்ரீ மான்சூன் சவர்ஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. மேயோட 20 வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. அப்போ நம்ம வந்து சவுத் ஈஸ்ட் மான்சூன் வந்து இந்த வருஷம் வந்து நார்மலாக தான் இருக்கும்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ ஆல்ரெடி வந்து இந்தியா வந்து ஒரு 6 monthsல மாடரேட்டாக வந்து கன்சூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸை கண்ட்ரோல் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த வருஷமும் நார்மல் மான்சூனாக இருந்ததுன்னா குளோபல் எக்கனாமிக் கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கன்சூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம மாடரேட்டாக வச்சுக்குவோம். இது வந்து ஒரு ஆர்பிஐக்கு வந்து ஒரு குட் நியூஸாக வந்து பார்க்கப்படுது. அப்போ அதோட இன்ஃப்ளேஷன் அதே மாதிரி அதோட ஹார்வெஸ்டிங் போஸ்ட் ஹார்வெஸ்டிங் இருக்கக்கூடிய பிரச்சனை அதை பற்றி ஒரு அனாலிசிஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதோட எடிட்டோரியல் இதில் வந்து பேப்பர் 1ல் வரலாம். அதே மாதிரி பேப்பர் 3லலாம் வந்து பார்த்தீங்கன்னா மெயின்ஸில் வந்து யூஸ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு ஒரு ஏர் மார்ஷல் வந்து ஒரு ஆர்டிகல் எழுதிக்கிறாரு ஐடியாஸ் பேஜில். ஏர் பவர் ஸ்கை ஹை. ஸோ பாகிஸ்தான் ஏர்ட் இன் அசீவிங் ஏர் பவர் வாஸ் இந்தியாஸ் வீக்கஸ்ட் லிங்க் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் இந்தியன் மிலிட்ரி ஹிஸ்ட்ரி. ஏர்ஃபோர்ஸ் வாஸ் அட் த ஃபோர் ஃப்ரண்ட் ஆஃப் அன் அஃபென்சிவ். அப்போ ஆப்ரேஷன் சிந்தூர் அப்படின்னு ஒன்று பார்த்தோம். டெரரிஸ்ட் பேஸை வந்து நம்ம அடிச்சது நம்மளுக்கு தெரியும். பட் பாகிஸ்தானோட ஆர்மி மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் என்ன நினச்சிட்டாங்கன்னா இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் வந்து அவ்வளோ எஃபிஷியண்டாக இருக்காதுன்னு சொல்லிட்டு ஒரு அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க. அப்போ நம்ம என்ன பண்ண முடிஞ்சதுன்னா சேட்டலைட் பேஸில் ப்ரிசிஷன் அட்டாக் பண்ணி இருக்கக்கூடிய இன்க்ளூடிங் பிஓக்கில் தான் பண்ணிட்டு இருந்தோம் இவ்வளோ வருஷம். இப்போ பாகிஸ்தானோட பகவால்பூர்லாம் போய் பண்ணுறப்ப தான் அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதுன்னா ஓகே இந்தியாவோட ஏர்ஃபோர்ஸ் வந்து இவ்வளோ ஆக்டிவ் ஆப்ரேட்டிவாக வந்து இருக்குது. ஈவனாக வந்து ஹைலி டெக்னிக்கல் நிறைய வந்து ஏர்கிராஃப்ட் ரஃபேல் மாதிரி இந்த மாதிரிலாம் வந்து ஆக்சஸ் வந்து வச்சிருக்காங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதை பற்றி ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஆர்டிக்கல் வந்து அவர் வந்து எழுதிக்கிறார். ஸோ பேஸ்ட் ஆன் இன்டர்னல் செக்யூரிட்டியாக இருக்கலாம், இல்லை எக்ஸ்டர்னல் செக்யூரிட்டியாக இருக்கலாம், இல்லை சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியாக இருக்கலாம். ஸோ இது வந்து ஏர் பவரை பற்றி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏர் மார்ஷல் வந்து ஒரு ஆர்டிக்கல் வந்து எழுதிக்கிறாரு. ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமி பேஜில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஸோ வந்து நமக்கு 2 days முன்னாடி ஒரு நியூஸில் பார்த்தோம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து இந்த மாதிரி வந்து சர்ப்ளஸ் டிவிடெண்ட்டை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறாங்க சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு. எஸ்டிமேஷன் வந்து 2.5 lakh crore 3 lakh crore இந்த வருஷம் இருக்கலாம். ஸோ லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணுறது அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்போ நேற்று அது பண்ணியிருக்காங்க. ரெக்கார்டு சர்ப்ளஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் 2.69 lakh crore டு சென்ட்ரல் கவர்மெண்ட். ஓகே 24-25 வந்து 2,69,000 கோடி வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எதை வச்சு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க அவங்க வந்து அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டாலர்ஸை சேல் பண்ணி வந்த ரெவென்யூ, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஃபாரின் அசெட்ஸில் ஏர்ன் பண்ண அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இப்போ நம்ம வந்து டெபாசிட் பண்ண இந்த அதில் வந்த ரெவென்யூ, இல்லை நம்ம கொடுத்த லோனுக்கு ஏதாவது வந்த ரெவென்யூ, இதெல்லாம் வச்சு தான் அவங்க வந்து டிவிடெண்ட் அப்படிங்கிறது இது பண்ணுவாங்க. அப்போ இங்கே பாருங்க ஸோ லாஸ்ட் ஒரு 5 years ட்ரெண்ட் கொடுத்துருக்காங்க. 1,76,000 crore இதாயிருக்குது. ஏன்னா இது வந்து ஆர்பிஐயோட அந்த பிமால் ஜலான் கமிட்டி வந்து ரெக்கமெண்டேஷனில் வந்தது தான் இந்த சர்ப்ளஸ் டிவிடெண்ட்னு சொல்லக்கூடியது. அப்போ 2018 1.76 lakh crore இருந்திருக்குது. அது அப்படியே டிராஸ்டிக்காக ரெடியூஸ் ஆயிருக்குது. இந்த 2.68 lakh crore அப்படிங்கிறது இந்த 24-25 தான் ஹையஸ்ட். அப்போ ஆர்பிஐக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து ப்ராஃபிட் ரெவன்யூஸ் வந்து வந்திருக்குன்னு அர்த்தம். அப்போ இது வந்து நமக்கு என்ன சொல்கிறோம்னா ஆர்பிஐ அவங்க வந்து தே ஹாவ் டு கெப்ட் அ கான்டிஜென்சி ரிசர்வ் பஃபர் அப்படி ஒரு பஃபர் வச்சுக்குவாங்க. அதை வச்சுட்டு எக்ஸ்ட்ரா அமௌண்ட் தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கொடுக்குறாங்க. அப்போ இது ஹியூஜ் அமௌண்ட். இந்த ஹியூஜ் அமௌண்ட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேபி பட்ஜெட்டில் நமக்கு டெஃபிசிட் வரும்ல, அந்த பட்ஜெட்டில் நிறைய ஸ்கீம்ஸ்க்கு வந்து அவங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு வந்து கான்டிஜென்சி ஃபண்ட் டிஃபென்ஸுக்கு தேவைப்படுது. இப்போ வந்து இந்த மான்சூன் வந்து டிஃபென்ஸ் டிசாஸ்டருக்கு வந்து தேவைப்படும். அப்போ அதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபண்டை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இது வந்து இன்னைக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு ஆர்டிக்கல். நெக்ஸ்ட்டு ஜிஎஸ்டியோட கவுன்சில் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா நடக்க போகுது நெக்ஸ்ட் மந்த்து. அப்போ இந்த மீட்டிங்கில் வந்து என்ன டிசைட் பண்ண போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய வந்து புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா அடிஷ்னல் டேக்ஸ் அப்படிங்கிறது வந்து போடலாமா, இல்லை வந்து இந்த மாதிரி ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியமுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி ரேட் வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஜிஎஸ்டி கவுன்சிலே வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை வந்து ரேஷனலைஸ் பண்ணலாமாங்கிறதெல்லாம் வந்து இந்த ஜிஎஸ்டி மீட்டிங் வந்து இது பண்ண போகிறாங்க. ஸோ ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து ஹெடட் பை மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ். மெம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்டேட்டோட ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸ் வந்து ஜிஎஸ்டியோட கவுன்சில் வந்து இருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஒரு ஸ்கீம் பற்றி வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ கவர்மெண்ட் சி கேபினெட் நோட் டு ட்வீக் பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு மினிஸ்டர் இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஸோ டாப் 500 கம்பெனிஸில் இந்தியாவோட கிராஜுவேட்ஸ் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸை வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் மாதிரி கொடுக்கணும்.
அப்போ மந்த்லி வந்து அந்த கார்பரேட் கம்பெனி ஒரு ஸ்டைஃபன் வந்து அந்த கேண்டிடேட் கொடுப்பாங்க. கவர்மெண்ட் சைட்லேருந்து 4500 rupees வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைஃபன் வந்து கொடுப்பாங்க. இதில் 2 to 3 lakh கேண்டிடேட்ஸ் வந்து இதில் பெனிஃபிட் ஆகலாம். அதே மாதிரி ஸ்கில் ஓரியன்டாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ஸ்கில்லிங் அப்படிங்கிறது நடக்கும், ரீஸ்கில்லிங் அப்படிங்கிறது நடக்கும். அதுக்காக கொண்டு வரப்பட்ட ஸ்கீம் தான் இந்த ஸ்கீம். ஸோ இது வந்து லாஸ்ட் இயர் பட்ஜெட்லேயும் சொல்லியிருந்தாங்க, இந்த வருஷம் பட்ஜெட்லேயும் இதுக்கு அலோகேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ என்னன்னா அந்த ஸ்கீமில் இருக்கக்கூடிய சில டெக்னிக்கல் கிளிச்சஸை மாற்றணுங்கிறதுக்காக அவங்க வந்து இந்த கேபினெட்டோட பர்மிஷன் தேவை அப்படிங்கிற மாதிரி வந்து வெயிட் பண்ணுறாங்க. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸ் கொண்டு வந்த பிஎம் இன்டர்ன்ஷிப் ஸ்கீம். ஸோ இது பாலிசி ஆஸ்பெக்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த எக்கனாமி பேஜில் மேலே பார்த்த இதுவும் ப்ரிலிம்ஸில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல், இதுவும் ப்ரிலிம்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பியூஷ் கோயல். ஸோ அவர் காமர்ஸ் மினிஸ்டர், அவர் வந்து யூஎஸோட காமர்ஸ் செக்ரட்டரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரே வாரத்தில் 2 டைம் மீட் பண்ணியிருக்கிறார். ஸோ ஏன்னா வந்து நமக்கு இந்தியா யூகே எஃப்டிஏ சக்ஸஸ்ஃபுல்லாக கன்க்ளூட் ஆயிருக்குது. இந்தியா EU அதுக்கான நெகோசியேஷன் போயிட்டு இருக்குது. இந்தியா யூஎஸ்க்கு பெரிய லெவலில் வந்து நெகோசியேஷன் வந்து போயிட்டு இருக்குது. நமக்கு தெரியும், அவர் டாரிஃப் சொல்றாரு, நம்ம டாரிஃப் சொல்றோம், இதில் வந்து நிறைய பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம்னா ஒரு இன்ட்ரீம் அக்ரிமெண்ட் வந்து கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ட்ரேட் அக்ரிமெண்ட் சொல்லிட்டு இந்தியா யூஎஸ்க்கு வந்து சைன் பண்ணியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா காமர்ஸ் மினிஸ்டர் வந்து கோயல் வந்து அந்த யூஎஸோட காமர்ஸ் செக்ரட்டரி மீட் பண்ணியிருக்காரு. அது ஒரு நியூஸ். ஸோ நெக்ஸ்ட் இங்கே வந்து யூஎஸ்ல வந்து பாருங்க, இப்போ பிட்காயின் வந்து ரீசெண்டாக என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூம் ஆயிருக்குது. ட்ரம்ப்பை வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிட்காயின் அவர் வந்து கொஞ்சம் வந்து அவர் எகென்ஸ்டா இருக்கிறாருன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ ட்ரம்ப் டாரிஃப் வந்து அனௌன்ஸ் பண்ண பிறகு, ட்ரம்ப் வந்து சைனா கூட எஃப்டிஏ மாதிரி வந்து பேசின பிறகு இப்போ அதோட கிரிப்டோ காயினோட வேல்யூ வந்து அதிகமாக இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க. அப்போ கிரிப்டோ காயின் வேல்யூ அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து யூஎஸ்ல வந்து ஒரு செனேட்ல வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வர போறாங்க. அந்த ஆக்டுக்கு பேர் வந்து ஜீனியஸ் ஆக்ட், கைடிங் எஸ்டாப்ளிஷிங் நேஷனல் இன்னோவேஷன் ஃபார் யூஎஸ் ஸ்டேபிள் காயின்ஸ். ஸோ பிட்காயின்ல பல பேர் இருக்கு, அதில் ஸ்டேபிள் காயின் ஒரு காயின் இருக்குது. ஸோ நிறைய வந்து அதெல்லாம் இன்வெஸ்ட் பண்றாங்க. அந்த காயினை ரெகுலேட் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ட் வந்து கொண்டு இருக்கிறாங்க. இப்போ டாலர்ஸை ரெகுலேட் பண்றதுக்கு யூஎஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபெட் ரிசர்வ் இருக்கு. நம்மளோட மணியை ரெகுலேட் பண்றதுக்கு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்கு. ஆனால் அந்த பிட்காயினை ரெகுலேட் பண்றதுக்கு எந்த ஒரு சென்ட்ரலைஸ்ட் ஏஜென்சி கிடையாது. அப்போ இதை ரெகுலேட் பண்றதுக்காக ஒரு ஆக்ட் கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஆக்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருக்குன்னு சொல்றாங்க. பிகாஸ் இன் யூஎஸ்ல போத் டெமோக்ரேட் அண்ட் ரிபப்ளிக் 2 பார்ட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆக்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் கேட்கக்கூடிய கொஸ்டின். பிகாஸ் யூபிஎஸ்சியில் பிட்காயின் அதே மாதிரி கிரிப்டோ கரன்சிஸ் வந்து நம்மளுக்கு ரிப்பீட்டடாக 2021 அப்புறம் கொஸ்டின் வந்து வந்திருக்குது. ஸோ கிரிப்டோ கரன்சிஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும், இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கிரிப்டோ கரன்சி ரெகுலேஷன் பற்றி தெரிஞ்சுக்கணும். ஸோ அதே மாதிரி இன்னைக்கு எக்ஸ்பிளைன்ல பேஜில் பார்த்தோம் அப்படின்னா ஜென்ரலாக இருக்கக்கூடிய ஆர்டிகல்ஸ் தான் இருக்குது. ஸோ இது என்னன்னா ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் வந்து ட்ரம்ப் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா ஸ்டூடெண்ட் என்ரோல்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச் ப்ரோக்ராமை வந்து அவர் வந்து ரிவோக் பண்ணிட்டார். அதனால ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி என்ன பண்ணிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபெடரல் கோர்ட்டுக்கு போய் இதை கேன்சலேஷன் அப்படிங்கிறது பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கிறனால இங்கே வந்து நிறைய வந்து சொசைட்டல் இஷ்யூஸ் வந்து யூஎஸ்ல நடக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இஸ்ரேல் பாலஸ்தீன் இஷ்யூ வரும்போது ஜூவிஷ் ஸ்டூடெண்ட்ஸை போட்டு அடிக்கிறாங்க. சைனீஸோட கம்யூனிஸ்ட் பார்ட்டியை வந்து சப்போர்ட் பண்ணி நிறைய குரூப் வந்து யூஎஸ் யூனிவர்சிட்டிஸ் இருக்கிறாங்க. அதில் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிஸ்க்கு வந்து இந்த விசா ப்ரோக்ராம் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸ்டூடெண்ட் விசாலேயே நிறைய டைப் இருக்கு, F1, M1, J1 ஸ்டூடெண்ட் விசாஸ்ன்னு சொல்லக்கூடியது. அப்போ அது எந்த ப்ரோக்ராம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட் இஸ் ஸ்டூடெண்ட் எக்ஸ்சேஞ்ச் விசிட்டர் ப்ரோக்ராம் சர்டிஃபிகேஷன் சொல்லி சொல்றாங்க. அப்போ இந்த ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா உடனடியாக வந்து யூஎஸ் விட்டு வெளியே போகிற மாதிரிலாம் சில விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அப்போ ஹோம்லேண்ட் செக்யூரிட்டி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நாங்கள் சொல்கிற கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணால் நீங்கள் வந்து ஃபாரின் ஸ்டூடெண்ட்ஸை வச்சுக்கலாம், இல்லைனா வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க உடனடியாக வந்து டெர்மினேட் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து அங்கே இருக்கிற ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி யூஎஸோட ஃபெடரல் கோர்ட்டுக்கு போய் அதை ரிவோக் பண்ணதை வந்து கேன்சலேஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, ட்ரம்ப் வந்து நிறைய யூனிவர்சிட்டிஸ் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காரு. யூஎஸ் இருக்கக்கூடிய டாப் மோஸ்ட் எலைட் யூனிவர்சிட்டிஸ், கார்னல் யூனிவர்சிட்டி, ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி, இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இல்லை, நீங்கள் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸை நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அது ஒரு ஜென்ரலான நியூஸ். நெக்ஸ்ட் என்விரான்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் வச்சு ஒரு நியூஸ் வந்து வந்துருக்குது. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் வந்து நம்ம கிளைமேட் சேஞ்ச் இது பண்ணுறதுக்காக தான் கொண்டு வரோம். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் எமிஷன்ஸ் அதிகமாக வர்றது வெஹிக்கிள் பொல்யூஷனால. இப்போ இவி வந்து அது இது க்ரீன் வெஹிக்கிள் ஆயிருமா அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து தெரியுது. பட் என்னன்னா கம்பேரிட்டிவ்லி இவி வெஹிக்கிளோட வெயிட் வந்து கன்வென்ஷனல் வெஹிக்கிள் விட அதிகமாக இருக்குது. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா டயரில் வந்து டயர் வந்து வெயிட்டாக இருக்கிறனால டயரில் வந்து வரக்கூடிய டஸ்ட்டும் அதில் இருக்கக்கூடிய பர்டிகுலேட் மேட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா பொல்யூஷன் வந்து அதிகமாக தான் இருக்குது. ஸோ கன்வென்ஷனல் வெஹிக்கிளில் நீங்கள் வந்து ஃபியூயல் கம்பஷனால நடக்குது, ஆனால் இங்கே வந்து டயர்னால வந்து இந்த மாதிரி பொல்யூஷன் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இதை கம்ப்ளீட் அனாலிசிஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரியும் இப்போ பிஒய்டி நம்மளோட சைனீஸ் மாடல் பிஒய்டி கார் வந்து பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் மார்க்கெட்டில் அவங்க தான் டாப் மோஸ்ட் செல்லர். இந்தியாவுக்குள்ளேயே நிறைய வந்து பார்க்குறோம். அப்போ வந்து எல்லா இவி வெஹிக்கிளை விட இப்போ பிஒய்டி வந்து டாப்பில் வந்து போயிட்டு இருக்குது. இப்போ அதே மாதிரி ஃபாஸ்ட் அடாப்ஷன் இந்தியாவிலே பார்த்தோம்.
இப்போ இருக்கிற கார்லேயே 20% வந்து பார்த்தீங்கன்னா இவி வெஹிக்கிள்ஸ் வந்து அடாப்ட் ஆகிட்டு இருக்குது. ஸோ அப்போ இது வந்து என்வரான்மெண்ட்டில் ஏதாவது இஷ்யூ வருமானு சொல்லி பார்க்குறோம். ஸோ ஹிந்து பொறுத்த வரைக்கும் சேம் நியூஸ். இங்கே நார்த் ஈஸ்டர்ன் இன்வெஸ்டர் சமிட் பற்றி கொடுத்துருக்காங்க, எஃப்ஏடிஎஃபோட கிரே லிஸ்ட்டை பற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மாவோயிஸ்டோட ஆப்ரேஷன் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம பார்த்தோம். ஹை லெவல் கமாண்டரை வந்து நம்ம ஒருத்தர் வந்து நியூட்ரலைஸ் பண்ணும்போது ஃபோர்ஸஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடைக்குது. அப்போ ஒரு மூமெண்ட்டில் இருக்கக்கூடிய இன்டெலெக்சுவல் மாஸ்டர் மைண்டை யாராவது நீங்கள் நியூட்ரலைஸ் பண்ணீங்கன்னா அந்த மூமெண்ட்டை நீங்கள் என்ன பண்ணிடலாம்னா வீக்கன் பண்ணிடலாம். அப்போ கோப்ரா மாதிரி இருக்கக்கூடியது, ஸ்பெஷலிஸ்ட் ஃபோர்ஸு, இதெல்லாம் வந்து நம்ம 2 நாள் நியூஸில் பார்த்தோம். அதே தான் இன்னைக்கு ஒரு அனாலிசிஸ் கொடுத்துருக்காங்க. டாப் லெவல் கமாண்டரை நியூட்ரலைஸ் பண்ணுறதுனால எந்த மாதிரி வந்து நடக்குது. March 31st, 2026 கம்ப்ளீட் எலிமினேஷன் ஆஃப் நக்சலிசம் இஸ் த பாலிசி ஆஃப் இந்தியன் கவர்மெண்ட். ஸோ அதை நோக்கி நம்ம வந்து போயிட்டு இருக்கிறோம். ஸோ அதே ட்ரம்ப்போட அந்த ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி பற்றி ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. அதே மாதிரி நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 மாவோயிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கட்ச்ரோலி டிஸ்ட்ரிக்ட் அன்றைக்கே பார்த்தோம், மகாராஷ்டிரா, தெலங்கானா, சத்தீஸ்கர், இந்த பார்டரில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ஸில் தான் வந்து கேம்ப் அதிகமாக இருக்குது. அங்கே ஒரு மாவோயிஸ்டோட என்கவுண்டர் வந்து நடந்திருக்குது. ஸோ இது ஒரு நியூஸாக வந்து வந்திருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிசர்ச் ஸ்காலர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா சயின்டிஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே இன்ஸ்பைர்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அதில் வந்து அவங்களுக்கு ஸ்டைஃபன் ஸ்காலர்ஷிப்புக்கான அமௌண்ட் வந்து வர்றதில்லை, டிலே ஆகுது. அதனால வந்து ரிசர்ச்சில் வந்து சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நார்மலாக வந்து ஒரு நியூஸ் வந்து வந்திருக்குது. ஸோ இன்னைக்கு நியூஸ் பேப்பரில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ, மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதான் வந்து ஆர்டிக்கல். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் நியூஸ் பேப்பரில் என்ன ஆர்டிக்கல் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.